தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் 31ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேனி பங்களாமேடு திடலில் இரத்த தான முகாம் 16ஆம் தேதி காலை முதல் மாலை 3 மணி வரை நடந்தது. தேனி மதுரை சாலை பங்களாமேடு திடலில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் 31ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேனி நகர தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஒய்ஐ ஸ்கேன் மற்றும் திரவியம் கல்லூரி, தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடத்தியது. இந்த முகாமிற்கு நகர தலைவர் ஷேக் முகமது தலைமை வகிக்க, மாவட்ட செயலாளர் முகமது அலி ஜின்னா வரவேற்புரையாற்ற, அப்துல்லா பத்ரி வாழ்த்துரை வழங்க, தேனி உட்கோட்ட மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தேவராஜ், திரவியம் கல்லூரி குழுமத்தின் தாளாளர் பாண்டியராஜன் உள்ளிட்டோர் இரத்த தான முகாமை துவக்கி வைத்து இரத்த தானத்தின் அவசியம் குறித்து எடுத்துரைத்தனர். முகாமில் மாவட்ட பொருளாளர் மஹீம் ராஜா, மமக மாவட்ட செயலாளர் தவ்ஹீத் சபிபுல்லா, மாவட்ட துணைச் செயலாளர் சதாம் ஹுசேன், மாவட்ட துணைச் செயலாளர் ரபீக் ராஜா மற்றும் அப்துல்லா, அன்சாரி, அல்தாஃபி, மமக மாநில அமைப்புச் செயலாளர் காதர் மைதீன், மதுரை மண்டல செயலாளர் முகமது நிசார்தீன், சமூக நீதி மாணவர் இயக்கத்தின் மதுரை மண்டல செயலாளர் சதாம் ஹுசேன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தாலுகா செயலாளர் தர்மர், விசிக மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் சர்புதீன், விசிக தேனி நகர செயலாளர் ஈஸ்வரன், நகர தலைவர் காங்கிரஸ் கமிட்டியின் நகர தலைவர் கோபிநாத் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர் கலந்து கொண்டனர். இந்த இரத்த தான முகாமில் சுமார் 70க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர்.